அக்கா, பாவம் அக்கா. சின்ன குழந்தைங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அவங்களுக்கும் அப்பா ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. கீதா, பசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு சொல்லுங்க? ஒரு 30, 35 இருக்குமா? இப்பவே நீங்க ஏன் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு விட்டேத்தியா வாழணுமா? இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்குக்கா? ஒரு நல்ல துணை தேடி வரும்போது ஒத்துக்க வேண்டியதானக்கா? கீதா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டு வந்தவரு உனக்கு தெரிஞ்சவர் தானே? ஆமாக்கா, தெரிஞ்சவர் தான். 2 பேரும் ஒன்றா ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் பேர் சரவணன். அப்புறம் என்னக்கா? அது அப்பாக்கு இதுல சம்மதம் இல்லையோ? அண்ணே, என்னாச்சு? அப்பா, அப்பா, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? அப்பா, தாத்தா, என்னாச்சு? என்னாச்சு? அப்பா, என்னாச்சு? தண்ணி குடு. அப்பா, லைட்டா நெஞ்சு வலிக்குதுமா. காலையில் மாத்திரை போட்டீங்களாப்பா? மறந்துட்டேம்மா. ஐயோ, என்ன பண்ணீங்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா. இது குடிங்க ஃபர்ஸ்ட். தண்ணி குடிங்க. தாத்தா, மெதுவா மெதுவா, இன்னும் கொஞ்சம் கூட குடிங்க. மாத்திரை கொடுங்கக்கா சீக்கிரம். இந்தாங்கப்பா, இந்தாங்க தண்ணி குடிங்க. போதுமாப்பா? ஓகேவா? பரவாயில்லம்மா. அப்பா, இப்ப பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. என்னப்பா நீங்க இப்படி மாத்திரை போட மறக்கறீங்க? நீங்க ஹார்ட் பேஷண்ட்ப்பா, இப்படி மறக்கலாமா? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. அங்கிள், இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க நெஞ்சு வலிக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கும் அதை ஞாபகப்படுத்துறதுக்குமே கீதாக்கா மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது உங்களுக்கு. அதே மாதிரி தானே கீதாக்காவுக்கும். அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. உங்க ஆயுளுக்கு அப்புறம் அவங்களுக்கும் வயசாகும். அனு அனிதா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா தனியா யாருமே இல்லாம தானே அவங்க இருப்பாங்க. ஹலோ, நான் சண்முக சுந்தரம் பேசுறேன், கீதாவோட அப்பா. சொல்லுங்க சார். தம்பி, நீங்க வந்து பேசிட்டு போன பிறகு நானும் யோசிச்சேன். நீங்க சொன்னதுல அர்த்தம் இருக்கு. என் காலத்துக்கு பிறகு கீதாவுக்கும் அவ குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்காகவும் ஆதரவுக்காகவும் ஒரு துணை வேணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, உங்களை பத்தி கீதா ரொம்பவும் சொல்லியிருக்கா. அவ உங்களை பத்தி சொன்னதுல இருந்தே எனக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கை அதிகமாயிருச்சு. என் பொண்ணையும் பேத்திங்களையும் நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. தம்பி, சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஆனாலும் நான் என் பொண்ணு கீதாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதுல பரிபூரணமான சம்மதம். ரொம்ப நன்றி சார். அதான் சம்மதம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சாரு மோருன்னு கூப்பிட்டுக்கிட்டு. உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாமா. மாப்பிள்ள, ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். இப்போ வச்சிடவா? சரிங்க மாமா. வச்சிடுறேன். உன்னி சார், என் பொண்ணு 2 பொம்பளை பிள்ளைகளோட தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என் காலத்துக்கு பிறகு அவளுக்கு துணையாகவும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கேன். நானும் உங்களை மாதிரி முதல்ல கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் லட்சுமியும் பவித்ரா வந்து பேசின பிறகு தான் எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அந்த பையன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவனாகவும்
என் பேத்திகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாவே இருப்பான்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அல்ல, நீங்கள் எத்தனை சமாதானம் சொன்னாலும் இதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? அது ரொம்ப தப்பு, இது சரியில்லையா? என்னடி என் பறஞ்சது? നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി இல்ல? இந்த ஊர் உலகம் அசிங்கமா பேசுமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இதுதான் நம்ம பண்பாடு, கலாச்சாரம். இதெல்லாம் உங்கள மாதிரி ஆட்களால தான் இந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே சீரழிஞ்சு கெட்டு போகுது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பொண்ணு கழுத்துல முதல் தடவையா தாலி ஏறுதே, அதுக்கு பேரு தான் கல்யாணம். அதுக்கு அடுத்து நடக்கிறதுக்கெல்லாம் பேரு வேற. உன்னி சார், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஆ? பொண்டாட்டி செத்த 3வது நாளே புருஷன் மாப்பிள்ளை ஆகலாம். ஆனா பொண்ணுங்க மட்டும் பூவம் போட்டு அழிச்சுக்கிட்டு மூலையில உட்காந்துக்கணும் இல்ல? சேட்டா ஏ, நீ மிண்டாதிருக்கடி. இன்னைக்கு இவர் பொண்ணுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா அதை பார்த்து இன்னொருத்தரும் பண்ணுவாங்க. அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்ணாமலேயே வாழலாம்னு சொல்லுவாங்க. பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, அது இதுன்னு கண்ட பேரெல்லாம் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு இது இடம் இல்ல. இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் நடந்தா அது இங்க இருக்கிற மத்தவங்களையும் பாதிக்கும். இங்க பண்பாடு, நாகரிகத்தோட நல்ல குடும்பங்கள் வாழ்ற அபார்ட்மெண்ட். அதனால இந்த 2ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா. யார் சார் உங்க சம்மதம் வேணும் நீங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கா? என்ன பேசுதுங்க பாரு. உங்களுக்கு பிடிக்கலனா உங்க வேலைய பாருங்க. அத விட்டுட்டு இந்த கல்யாணம் நடத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இப்ப நீங்க இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கூட கிடையாது. அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. ஓ, அது அங்கனே இல்ல. லக்ஷ்மி செக்ரட்டரியா இல்ல, அது கொண்டு ஈ பவித்ரா இப்படி ஆடிக்கொண்டிருக்குன்னு. உன்னி சார், எந்தா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, ஆ. இது நல்ல விஷயம் தானே? அதை எதுக்காக தடுக்கிறீங்கன்னு பவித்ரா கோவம் வந்து கேட்டா. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அத்தை, நீங்க எதுக்கு அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க அத்தை செக்ரட்டரிங்கிற திமிர்ல தான் நான் ஆடுறேன். போதுமா? ம். ஒரு நல்ல காரியத்துக்காக எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கும். ஓ, அத்தர இல்ல നിങ്ങൾക്ക്. யானும் சவாலாயிட்டு பறையது. யான் இந்த கல்யாணத்தை ஈ அபார்ட்மெண்ட்ல நடத்த விடமாட்டேன். பாத்துக்கலாம். அதையும் பார்க்கலாம். எல்லாரையும் வர வச்சு பெருசா தடபுடலா இந்த கல்யாணத்தை எங்க அத்தை தலைமையில நடத்தி காட்டுறேன். வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. வாங்கத்த போலாம்.